மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் சார்பாக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வார நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். முதல்ல உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து நம்முடைய இந்தியாவில் பணிபுரிகின்ற ஆஷா பணியாளர்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க. ஆஷா பணியாளர்கள் அப்படிங்கும்போது சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடியவங்க. சரி, ஒரு 1000 மக்கள் தொகைக்கு ஒரு ஆஷா பணியாளரை நியமிக்கிறாங்களாம். இவங்க அந்த கிராம செவிலியர் இருக்காங்களா, வில்லேஜ் நர்ஸ், அவங்களுக்கு இவங்க உதவி செய்யக்கூடியவங்க ஆஷா பணியாளர்கள். இவருடைய பணிகள் கரோனா காலத்தில் ரொம்ப மிகவும் அர்ப்பணிப்போடு இருந்ததுனால அவங்களுக்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்து விருது வழங்கியுள்ளது. அவர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். நிறைய எல்லா உயர்நிலையில் உள்ள முதல்வர்கள்லாம் பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பின் விருது ஆஷா பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக ஆஷா பணியாளர்களுக்கு வாழ்த்துக்கள். சுகாதாரமான இந்தியாவை உறுதி செய்வதில் ஆஷா பணியாளர்கள் முன்னணியில் உள்ளனர். அவர்களது அர்ப்பணிப்பும் உறுதியும் போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லி பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. இந்த ஆஷா பணியாளர்கள் பொறுத்தளவில் வட இந்தியாவில், நம்ம தென்னிந்தியாவில் விட வட இந்தியாவில் தான் அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்களா, பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், இப்படிப்பட்ட மிகவும் கடினமான பகுதிகளில் நல்ல உழைப்பு, அவங்களுடைய உழைப்பு பாராட்டக்குரியதாக இருந்திருக்கிறது. அவங்க கர்ப்பிணி பெண்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, இன்னும் பல அந்த மருத்துவ ரீதியான தடுப்பூசிகள் செலுத்துதல், அதில் இவங்க முக்கிய பங்காக ஆற்றியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நம்முடைய கடந்த கால கரோனா காலத்தில் அவங்க வீடு வீடாக போய் அதுக்குரிய அந்த சுகாதாரத்திற்குரிய அனைத்து செயல்களையும் அவங்க செய்திருக்கிறாங்க. அதில் அவருடைய பணிகள் மிகவும் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் அவர்களுக்கு நம்முடைய இந்தியாவில் பணியாற்றுகின்ற இந்த ஆஷா பணியாளர்களை கௌரவித்திருக்கிறது. நாம் அவர்களுக்காக இந்த நாட்களிலே ஜெபிப்போம். ஆனால் நிறைய பேர் அதில் தொகுப்பூதியத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு இந்த நிரந்தரமான பணிகள் கிடையாது, தொகுப்பூதியம் தான். இதனால் அவருடைய வாழ்க்கையிலும் இன்னும் அவருடைய சுகாதாரத்துறையில் அவர்களுக்கு நிரந்தரமான பணிகள் அமைத்து கொடுத்தால் இன்னும் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஆகவே நாமும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். ஆண்டவர் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தன்னார்வ பணி என்பது இந்த நாட்களில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என் வேலையை என்னால் பார்க்க முடியல, நாம் போய் எப்படி ஊருக்கு உழைக்க முடியுங்கிற நிலையை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல சமாரியனை போல. அந்த ஒரு நல்ல சமாரியன் அவன் வேலையை பார்க்கல. என்ன ஆசாரியனோ லேவியனோ அவரவர் வழியில் போயிட்டாங்க. ஆனால் நல்ல சமாரியன் அவன் ஏன் நல்ல சமாரியன் என்று பெயர் பெறுகிறான் என்று பார்க்கும்போது அவனுடைய சேவை, அதே போல் ஆஷா பணியாளர்களுடைய சேவை, சாதாரண ஒரு தொகுப்பூதியத்தில் அவங்க இருந்தாலும் அவங்க பணத்துக்குன்னு பணியாற்றலை, ஊதியத்திற்கென்று பணியாற்றலை, அவர்கள் சேவை மனப்பான்மையோடு செய்ததனால பிரதமருடைய பாராட்டை, முதல்வர்களுடைய பாராட்டையெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்ம சந்தோஷப்படணும். எப்போவுமே ஒருவருடைய நல்ல செயல்களை நம்ம நினைத்து அவர்களை பாராட்டணும். இந்த முடிந்த அளவுக்கு நம்ம அவர்களை உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு செயல் செய்யும்போது நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் தழைத்தோங்கும். இந்த மாதிரி அன்றைக்கு பார்த்திங்கன்னா மருத்துவச்சிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். எபிரேய ஸ்திரீகள் ஒரு பலசாலிகள் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்ன மருத்துவச்சிகளை நம்ம பார்க்குறோம். அவங்க அவருடைய அரச கட்டளைக்கு பயப்படலை. அரச கட்டளை இன்னும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடுங்க, ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் பயப்படலை, கடவுளுக்கு பயந்தாங்க. அதே போல் இந்த உலகத்தில் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி, அது தன்னார்வ பணியாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி, செய்கிற பணியில் நம்ம ஞானமாக இருக்கும்போது கடவுளுக்குன்னு செய்கிறோம். எதை செய்தாலும் ஆண்டவருக்குன்னு நல் மனதோடு நம்ம ஆண்டவருக்கு அந்த பணியை செய்யும்போது ஆண்டவர் நம்மை பாராட்டுகிறார். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவர். ஆஷா பணியாளர்களுடைய அவருடைய தியாகத்துக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். இன்னும் அப்படிப்பட்ட தன்னார்வ பணிகள் வளர எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேலைக்காக, இந்த ஜெப வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து விருது வழங்கப்பட்டுள்ள எங்களுடைய இந்திய நாட்டின் ஆசா பணியாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மாநிலங்களிலும் சுகாதாரத்துறையிலே தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் ஆண்டவரே பணிபுரிந்து வருகின்ற அந்த அருமையான ஆசா பணியாளர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நன்றாக இந்த நாட்களிலும் பயன்படுத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் பெருந்தொற்று நாட்களிலும் வியாதிகள் வருகின்ற நாட்களிலும் அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் அவர்கள் செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இந்த உலக சுகாதார நிறுவனம் பாராட்டி இருக்கிறது என்று நாங்கள் செய்தியில் வாசித்தோம். கர்த்ததாமே நீர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் பொறுப்புகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கிறீர். அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் உண்மையோடு செய்கிற பொழுது ஆண்டவரே அங்கீகாரத்தையும் ஆண்டவரே நாங்கள் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுகிறோம் என்பதற்கு இந்த செய்தி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பொறுப்புகளிலும் நீர் எங்களுக்கு தந்திர கடமைகளிலும் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நாங்கள் பணிபுரிந்து ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலும் இந்த ஆஷா இந்த திட்டத்திலே பணிபுரிகிற அனைத்து சுகாதார பணியாளர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு அந்த அரசாங்க பணியில் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஊதியம் கிடைப்பதற்கும் நிரந்தரமான அந்த பணிகள் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைப்பதற்கும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாளிலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று விவசாயிகள். இரண்டாவது விவசாயிகளை பொறுத்து நாம் ஒவ்வொரு பல நிகழ்ச்சிகளையும் நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலும் அரசாங்கம் ஆரம்பித்துள்ள ஒரு கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் சென்னையிலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சரி, குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் 35 ஊராட்சிகளில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 48 ஊராட்சிகளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த திட்டம் நம்முடைய எங்கே தொடங்கி வைத்திருக்கிறாங்கன்னா காவல் கிணறு வள்ளியூர் வட்டாரத்தில் நம்ம காவல் கிணறு வைத்து இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. காவல் கிணறில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பா அவர்களும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் மாண்புமிகு ஞானதிரவி அவர்களும் பங்கேற்று விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. பொதுவாக விவசாயிகளுக்கு இப்பொழுது அரசாங்கங்கள் நல்ல ஏராளமான உதவிகளையும் உபகரணங்களையும் கொடுக்கிறது. உதாரணமாக வேளாண் பொறியியல் துறைன்னு ஒரு தனியாக ஒரு துறையை அமைச்சிட்டாங்க. வேளாண் கருவிகள், உழவு கருவிகள், அந்த அந்த பூச்சி மருந்து தெளிக்கக்கூடியது, இப்படி பல அந்த வேளாண் சம்பந்தப்பட்ட கருவிகள். அதற்கு முன்னால் வேளாண் துறை ஒன்றா இருந்தது. ஆனால் இப்போ வேளாண் பொறியியல் துறையை தனியாக ஒரு ஆரம்பித்துட்டாங்க. அந்த பொறியியல் துறை மூலமாக இப்படிப்பட்ட வேளாண்மை விவசாயம் செய்கிறவர்களுக்கு தேவையான கருவிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் வேளாண் உழவர் நலத்துறை, தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை, அதாவது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அடுத்தது வேளாண் பொறியியல் துறை, இந்த எல்லா துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள எல்லா நலத்திட்டங்களும் இந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதான் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். அதனால் எல்லா வேளாண்மை துறையில் உள்ள வேளாண்மை துறை, அந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை, இவைகளெல்லாம் சேர்ந்து விவசாயிகளுக்கு உதவுவதற்காக திட்டம். அதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில ஊராட்சிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த ஊராட்சிகளில் இப்போ நம்முடைய வள்ளியூர் வட்டாரத்தில் காவல் கிணறு ஒரு ஊராட்சி, வள்ளியூர் வட்டத்தை பொறுத்தளவில் தெற்கு வள்ளியூர், இருக்கந்துறை, இளவஞ்சிபுரம், காவல் கிணறு, களக்காடு, இப்படி ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும்
ஊராட்சிகளிலும் பல கிராமங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கே தொடங்கியிருக்காங்க, காவல் கிணறுகளை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் நல்ல பலன்களையும் பயன்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய விளைச்சல்கள் சாகுபடி பெருக வேண்டும், மகசூல் பெருக வேண்டும். அதன் மூலம் இந்த மாநிலத்தில் நல்ல தானியங்கள், மக்களுக்கு தேவையான ஆகாரங்கள் கிடைப்பதற்கான உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக இது இருக்கும். ஆண்டவர் இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் உதவிகளை பெற்றுக்கொள்கிற விவசாயிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நாம் இந்த நாளில் ஜெபிப்போம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு தொழில் என்பது அடிப்படை தொழிலே அதுதான். ஆனால் உழவு தொழில் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மேலே வளர்ச்சி என்பதே இல்லை. கரெக்ட். என்ன, ஆனால் அதை யார் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? யாரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அரிசி வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் அரிசி எங்கேருந்து வரணும்? அந்த வயல்ல இருந்து தான் வரணும். உழவு தொழில் மூலமாகத்தான் வரணும், விவசாயத்தின் மூலமாகத்தான் வரணும். விவசாயிகள் இந்த சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒருவேளை அன்றைக்கெல்லாம் பயிர்கள், சாதாரண பயிர்கள், சோளம் இப்படிப்பட்ட பயிர்கள் நிறைய பயிர் செய்தாங்க. அதில் சத்து இருந்தது. இன்றைக்கி நம்ம விலை உயர்ந்த அரிசிகளெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் அதில் சத்து இல்லை. மறுபடியும் இன்றைக்கி அந்த சிறுதானிய வகையை தேடி ஓடுறாங்க. ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கப்பட்ட அந்த மாதிரி தானியங்களை தேடி, பழங்களை தேடி, காய்கறிகளை தேடி, இயற்கை முறையில், அதாவது சாதாரண சாணத்தை கொண்டு அவர்கள் உரமாக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி எல்லாம் பூச்சி மருந்து, அது நாற்று பருவத்திலிருந்தே அது பூச்சி விதையை கூட மருந்து போட்டு அதை பக்குவப்படுத்தி தான் விதைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அரசாங்கம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த விவசாய தொழில் நிச்சயமாக சிறந்து விளங்கும். இதுக்கு முதல்ல நம்ம யாரை சொல்லணும்னா ஈசாக்கை தான் சொல்லணும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? பஞ்சம் நிறைந்த தேசத்தில். அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம். ஆனாலும் அந்த ஈசாக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆபிரகாமுடைய சந்ததி, அவனுடைய சந்ததி கடற்கரை மணலை போல, ஏன்னா வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த சந்ததியில் வந்த ஈசாக்கு விதை விதைத்தால் அது எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இன்றைக்கி நம்ம 1 மேனி 2 மேனின்னு சொல்கிறோம், ஆனால் அவர் 100 மடங்கு பலன். எப்போது? பஞ்ச காலத்தில். அது மட்டுமா, அவன் ஐஸ்வர்யவானான், வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அதனால் இந்த விவசாயம் நம்ம எல்லா தொழிலுக்கும் ஆரம்பமானது, அடிப்படையானது. அந்த தொழிலை இன்றைக்கி தமிழக அரசு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயிகளை அப்போ கூட்டி வச்சு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுக்கு ஆன கருவிகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாக நிறைய நிலம் இருக்குது. இப்போ அந்த நிலங்களெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விளை நிலங்களெல்லாம் இன்றைக்கு வீட்டு மனையாக மாற்றப்படுகிறது, தொழிற்சாலைகளாக மாற்றப்படுகிறது. மறுபடியும் அதே நிலைமைக்கு போகணும். இன்றைக்கி பதநீர் தயாரிக்கிற தொழிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய அந்த பதநீர் தொழிலாளிகள் வந்ததுனால கருப்பட்டி விலையெல்லாம் கூட குறைஞ்சதுன்னு செய்தித்தாளில் நம்ம பார்க்குறோம். அப்போது விவசாயம் பெருகும்போது விலைவாசிகள் குறையும் தாராளமாக. இப்போ இன்றைக்கி தக்காளி கிடைக்காதனால தானே 100 ரூபாய் 80 ரூபான்னு சொல்லி பார்க்குறோம். தக்காளி பயிரிட்டாச்சுன்னா அந்த தக்காளியை 50 ரூபாய் பைசாவுக்கு கூட போகலைன்னு சொல்லி தெருவில் கூட்டின காலத்தையும் நம்ம பார்க்குறோம். விளைச்சல் அதிகமாகும்போது அவங்களுக்கு விலை இல்லாமல் போயிடுது. விலை இருக்கும்போது அவங்க விளைய வைக்க முடியாத சூழலில் போயிடுது. ஏற்ற காலத்தில் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்ன மாதிரி அந்தந்த காலங்களில் அந்தந்த பயிரை செய்வதற்கு ஏற்ற வசதிகள் விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கப்படுமானால், ஆலோசனை கொடுக்கப்படுமானால், ஏற்ற உதவிகள் மானியங்கள் கொடுக்கப்படுமானால் நிச்சயமாக அவங்களுடைய தொழிலில் அவர்கள் ஒரு நாள் அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த விவசாயத்தை நம்பி வாழ்கிறவங்க காளைகளை கால்நடைகளை அவர்கள் பராமரிப்பார்கள். அதன் மூலமாக கிடைக்கிற கழிவுகளை கொண்டு விவசாயத்தை செய்வாங்க. இன்னும் சிறப்பாக அமையும். அதனால் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், தமிழக முதல்வர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற நாம் ஜெபிப்போம். விவசாய பெருங்குடி மக்களுக்காக குறிப்பாக நாம் ஜெபம். ஈசாக்கினுடைய விதையை ஆசீர்வதித்து கொடுத்து பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலனை விளைய செய்த எல்லாம் வல்ல கடவுளே, ஏற்ற காலங்களிலே மழையை பெய்ய பண்ணுகிறவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரே, இந்த நல்ல நாளிலும்
ஆண்டவரே, தமிழ்நாடு அரசின் மூலமாக செய்யப்பட்டிருக்கிற ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டங்களுக்காக நன்றி சொல்கிறோம். குறிப்பாக என்னுடைய பகுதியிலே காவல் கிணறு பகுதியில் உள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்காக தரப்பட்ட ஆலோசனைகளுக்காக, ஆண்டவரே, உதவிகளுக்காக, உபகாரங்களுக்காக, கருவிகளுக்காக மற்றும் பல திட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தமிழக முதல்வருடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்களை நீர் கொடுத்த தேவுக்காக அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக சட்டமன்ற சபாநாயகர் அவர்களையும், ஆண்டவரே, தமிழக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மக்களவை உறுப்பினரையும் ஆண்டவரே ஒருங்கிணைத்து, ஆண்டவரே, மக்களோடு மக்களாக அவர்கள் கலந்து பேசி சிறப்பான திட்டங்களை இந்த நாட்களிலே கொடுத்ததாக நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கேட்ட ஜனங்கள் இன்னும் சிறப்பாக விவசாயத்தை பேணி பாதுகாக்க, கால்நடைகளை பேணி பாதுகாக்க, கால்நடை கழிவுகளை கொண்டு விளைநிலங்களை வளமாக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, விளைநிலங்கள் ஆண்டவரே வீட்டு மனைகளுக்குரிய நிலங்களாக மாற்றப்படக்கூடாது ஆண்டவரே, அது விற்பனை செய்யப்படக்கூடாது ஆண்டவரே. அதே போல தொழிற்சாலைகளுக்கென்று அந்த விளைநிலங்கள் அளிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் தோட்டங்களிலே வயல்களிலே வேலை செய்து கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவா என்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அவர்கள் எல்லா நிலையிலும் சுகித்திருக்கத்தக்கதான கிருபை நீர் தாரும் சுவாமி. ஆண்டவரே, விளைச்சல் வரும்பொழுது விலைவாசி குறைகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நிறைய விளையும் போது அரிசியினுடைய விலைகள் குறைகிறது, காய்கறிகள் விளையும் போது காய்கறியினுடைய விலைகள் குறைகிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட விலைகள் குறையத்தக்கதாக, ஆண்டவரே, பஞ்சம் நீங்கத்தக்கதாக, கொள்ளை நோய்களெல்லாம் மாறத்தக்கதாக நீர் உதவி செய்யும் சுவாமி. விவசாய பெருங்குடி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், நல்ல ஆலோசனைகளை தாரும், பொருளாதாரத்தை நீ பரத்திலிருந்து கட்டளையிடும், குடும்பங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்திய இராணுவத்தில் முதல் பெண் போர் விமானியாக அபிலாஷா பராக் என்பவர் பொறுப்பேற்றிருக்கிறார். சரி. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் உள்ள போர் விமானிகள் பயிற்சி பள்ளியில் இராணுவ போர் விமானிகளாக 36 பேருடன் அவரும் பயிற்சி முடித்திருக்கிறார். இவர் வந்து ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவை சேர்ந்தவர், ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இராணுவத்தினுடைய வான் பாதுகாப்பு படையில் அவர் சேர்ந்திருக்கிறார். இவர் சேர்வதற்கு முன்னர் கேப்டன் அபிலாஷா தொழில் ரீதியாக நிறைய இராணுவ படிப்புகளையும் படித்திருக்கிறார். அதனால் இவருடைய இந்திய இராணுவத்திலேயே முதல் பெண் போர் விமானியாக இவர் வந்து பொறுப்பேற்றிருப்பது மிகுந்த சாதனைக்குரியது. பெண்களும் இன்றைக்கு தங்களுடைய திறமைகளை இந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். பேருந்து ஓட்டுநராக பெண்கள் வந்தார்கள், பிறகு காவல்துறையில் பணிபுரிந்தார்கள். இப்படி கடினமான துறைகள் என்று எதெல்லாம் பெண்கள் வர முடியாது, பெண்கள் எல்லாம் சாதிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அத்தனை துறைகளிலும் இந்த இவருடைய எல்லா பெண்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களெல்லாம் அதில் சேர்க்கப்பட்டு அவர்கள் எதெல்லாம் முடியாது என்று நினைத்து இந்த உலகம் சொன்னதோ அதையெல்லாம் முடித்து காட்டியிருக்கிறார்கள். காவல்துறையிலெல்லாம் பெண்கள் பணியாற்றவே முடியாதாங்க. இன்னைக்கு காவல்துறையில் பெண்கள் வந்து உயர்நிலையில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதுபோல் அரசியல் துறையில் பெண்கள் உயர்ந்த நிலைகளில் இருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு கம்பெனி, ஐடி கம்பெனிகளில் இப்படி பல துறைகளில் வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அதுபோல் இப்பொழுது வந்து நம்முடைய போர் விமானம் இதில் வந்து ஆண்கள் தான் சாதிக்க முடியும், பெண்களால் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு போர் விமானத்தில் வந்து பெண்கள் இப்படி போய் அந்த யுத்த களத்தில் போய் போரிட முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அதையும் தாண்டி முதல் பெண் போர் விமானியாக இந்த அபிலாஷா பராக் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றிருப்பதை நாம் பாராட்டுவோம். அவருடைய துணிவு, துணிச்சல், தைரியம் இது வந்து மிகப்பெரிய சாதாரண விஷயம் இல்லை. போர் விமானியாக ஒரு பெண் வந்து சாதிப்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால இப்படி மிகுந்த ஒரு கடினமான பணியில தன்னை தைரியமாக ஈடுபடுத்தி கொண்ட இந்த அருமையான பெண்மணியை பாராட்டுவோம். இதுபோல எல்லா பெண்களும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட கடினமான பணிகளில் பணியாற்றுகின்ற பெண்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். காவல்துறையில் இப்படிப்பட்ட இராணுவத்தில் பணியாற்றுகின்ற பெண்கள், காவல்துறையில் பணியாற்ற பெண்கள், இதெல்லாம் கடினமான பணிகள். அதுபோல் மருத்துவத்துறையில் கூட இரவு பகல் என்று பாராமல் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், பெண்கள், பெண் ஊழியர்கள், இப்படி பல்வேறு துறைகளில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள், பெண்களுக்காக ஜெபிப்போம்.
இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு அநேக பெண்கள் முன் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இந்த நாட்டில் தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பெண்கள் அவங்களால என்ன முடியும்னு நினச்சி ஒதுக்குன காலம் போச்சு. இப்போ ஆண்களுக்கு நிகராக சரிநிகர் சமானமாக எல்லா துறையிலையும் நம்ம பெண்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடிகிறது. நம்ம அப்படியே பெண்களால் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒதுங்கிடக்கூடாது. இப்போது ஒரு தாய்மை பேர், அந்த தாய்மை யாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான வரம், அது பெண்களுக்கே உரித்தான ஒரு வரம். அவர்கள் எத்தனை வேதனையோடு ஒரு பிரசவத்தை கடந்து வர்றாங்க என்று சொல்லும்போது இதற்கு இணையான ஒரு தைரியம் வேறு யார்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சாதனை புரிகிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வேலை தான். விமானப்படையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், அல்லது எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த தாய்மை பணி, அந்த ஒரு சிறப்பான பணியை அவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது வேளை சாபமாக இருந்தாலும், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று ஆண்டவர் அன்றைக்கு சாபமாக கொடுத்தாலும் இன்றைக்கு அது ஆசீர்வாதமான ஒரு காரியமாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தாய் என்கிற அந்த அந்தஸ்து அந்த சகோதரிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் மூலமாக சந்ததி வளர்கிறது. ஒரு வீட்டுக்கு போய் அந்த சந்ததியை விருத்தியடைய செய்கிறது ஒரு பெண் மூலமாகத்தான். அதனால் பெண்கள் சாதிக்க முடியாத காரியம் இன்றைக்கி எந்த பகுதியிலையும் எந்த துறையிலையுமே இல்லை. ஒருவேளை ஆண்கள் கூட சோரம் போயிடுறோம். ஆனால் பெண்கள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி, வீட்டுக்கு வரக்கூடிய அந்த எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கிறது யார்? அந்த பெண்கள் தான். ஆண்கள் வேலைக்கு போயிட்டோம், ஆனால் வீட்டில் பெண்கள் உட்கார்ந்து வீட்டு வேலையையும் பார்த்துட்டு அந்த பிள்ளைகளையும் கவனிக்கிறாங்க. பார்த்திங்களா? பெண்கள் இந்நாட்டின் கண்கள். ஒரு கணவரும் மனைவியும் ஒரே அலுவலகத்துக்கோ அல்லது ஒரே பள்ளிக்கோ வேலைக்கு போகிறாங்க, ஒரே பைக்லேயோ கார்லேயோ வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே ஆண் என்ன செய்கிறாரு? அந்த குடும்ப தலைவர் துணி மாற்றிட்டு உட்காந்து ரிமோட்டை எடுத்துகிட்டு டிவியில் உட்காந்துருவார். ஆனால் அந்த சகோதரி பாருங்கள், அந்த துணியை கூட மாற்றாமல் அலுவலக உடையோடு போய் கிச்சனில் போய் நின்று தனக்கும் தன்னுடைய கணவருக்கோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தேவையான அழகான ஒரு தேநீரை தயாரித்து கொண்டு தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் தன்னுடைய சோர்வின் மத்தியிலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாடுபடுற ஒரு சகோதரி அந்த பெண் தான், குடும்ப தலைவி தான். அதனால் இந்த சகோதரியை நம்ம பாராட்டுவோம். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ பெண்கள் எல்லா துறைகளிலையும் முன்னுக்கு வரும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்கு மீண்டும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்திய தேசத்தினுடைய போர் விமானியாக பொறுப்பேற்றுள்ள அபிலாஷா இந்த பெண்ணுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுத்த தைரியத்திற்காக ஆண்டவரே, இந்த போரிலே தானும் பங்கேற்க வேண்டும், இந்திய போர் படையில் தானும் பங்கேற்க வேண்டும் என்ற மிகப்பெரிய துணிச்சலை ஆண்டவரை நீ அந்த பெண்மணிக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இப்படி அந்த நாட்களிலே ஆண்டவரை எல்லா துறைகளிலும் பெண்கள் சிறந்து தங்களுடைய திறமைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் எங்களுடைய எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்ற பெண்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களுக்கு தேவை நல்ல பலனை கொடுக்கணும் ஜெபிக்கிறோம், நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அவர்கள் தங்களுடைய பணிகளோடு கூட குடும்பத்தையும் ஆண்டவரை பராமரிக்கின்ற ஒரு மிக உன்னதமான பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்ததாமே நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பல்வேறு துறைகளிலே பணிபுரிகின்ற அனைத்து பெண்களையும் நினைத்து மீண்டும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே, என்னுடைய நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் இப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான நிலைகளில் வந்து ஆண்டவரே தன்னுடைய தேசத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சிறப்பான பணிகளை ஆற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சரி. +2 வகுப்பு ஜூன் 20ஆம் தேதி தொடங்குகிறது. 1 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 13ஆம் தேதியும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 20ஆம் தேதியும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 27ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும். சரி. இந்த கல்வியாண்டில் 2022-23 இந்த கல்வியாண்டில் கொரோனாவுக்கு முந்தைய காலங்களில் எப்படி வகுப்புகள் நடந்ததோ அதே போன்று வகுப்புகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் விசேஷமாக நம்முடைய பள்ளியில் உள்ள மாணவர்களுக்காக ஜெபிப்போம். அநேகர் தேர்வுகளை எழுதி அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம்.
+2ல் தேர்வு எழுதின பிள்ளைகள், 10ஆம் வகுப்பில் தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு ஜெபிப்போம். நல்ல மதிப்பெண்களோடு அவர்கள் தேர்ச்சி பெற்று தங்களுடைய அடுத்த நிலையை அவர்கள் அடைவதற்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். ஒருவேளை மதிப்பெண்கள் குறைந்து தோல்வி பெயில் ஆயிட்டா கூட மனம் சோர்ந்து விடாமல் பிள்ளைகள் இருக்கணும். இன்னைக்கு இதில் இந்த பள்ளிகள் இதில் திறக்கிறது, அது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் இந்த தேர்வு முடிவுகள் வரும்போது சில மாணவியர் ஒரு விபரீதமான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு பாடத்தில் கொஞ்சம் மதிப்பெண் குறைந்து விட்டாலே ஏதோ வாழ்க்கையில் பெரிய தவறு செய்து விட்ட போல தற்கொலை பண்ணக்கூடிய அநேக பிள்ளைகளே பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பெண்கள் இல்லை, இப்படி மாணவியர் துணிஞ்சு ஃபெயிலானாலும் பரவாயில்ல, ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த இதை விட நல்ல சிறப்பாக நாம் தேர்ச்சி பெறுவோம் அப்படி ஒரு தைரியத்தோடு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். மனநிலை என்ன செய்யணும், மன அழுத்தம் மன பாரங்கள் எல்லாத்தையும் நீங்கி அவர்கள் நல்ல ஒரு தைரியத்தோடு இருக்கணும். இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அந்த காலத்தில் உள்ள பழைய காலத்தில் உள்ள அந்த SSLC தேர்வில் 2 முறை அவர் தோல்வி பெற்றார், 2 முறை ஃபெயில் ஆகிட்டார், 2 முறை ஃபெயில் ஆனார். ஆலயத்துக்கு ஒழுங்காக வரக்கூடியவர், ஒழுங்காக வேதம் வாசிப்பவர், ஒழுங்காக ஜெபிக்கிறவர், நல்ல ஒரு மாணவர் தான். ஆனால் 2 முறை அவர் தோல்வி பெற்றார். ஆனால் கல்லூரியில் அவர் சேர்ந்து படிக்கிற பொழுது அவர் தான் அந்த கல்லூரியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். அடுத்தால வேலை வாய்ப்பிலும் அவர் 2 வேலை வாய்ப்புகளை பெற்றார். ஒன்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வேலை வாய்ப்பு, அதற்கு பிறகு ஆசிரியராக அவர் வேலையில் சேர்ந்தார், உயர்வான நிலைக்கு போனார். அப்போ அவர் அந்த 2 முறை தோல்வியை அடைந்தாலும் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதுபோல இந்த நாட்கள் நம்ம ஏன் சொல்றோம்னா, ரிசல்ட் வந்துட்டு நம்ம ஐயோ ஒரு பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டோம் பிள்ளைகள் மன சோர்ந்து விடாதபடி படித்து இன்னும் அதிகமான வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் துணிவோடு இருக்கணும். எந்த நிலையிலும் மனம் சோர்ந்து விடக்கூடாது. 11ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் போது எல்லாருமே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பள்ளிகளுக்கு சென்று தன்னுடைய அடுத்த கல்வி ஆண்டை தொடர்வதற்கு நாம் வாழ்த்துவோம். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நல்ல ஒரு ஆரம்பம். பொதுவாகவே வழக்கமாக ஜூன் முதல் நாள் அல்லது 2ஆம் நாளில் பாடசாலைகள்லாம் திறக்கும். இப்போ சற்று கால தாமதமானாலும் ஒரு சிறப்பான ஒரு ஆரம்பம் தான். ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எல்லா சனிக்கிழமைகளும் பிள்ளைகளுக்கு விடுமுறைன்னு அறிவித்திருக்கிறாங்க. இந்த கல்வி ஆண்டில் சனி ஞாயிறு விடுமுறை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகிய ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறபடி இந்த கல்வி ஆண்டில் ஒருவேளை ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி சிறப்பாக நல்ல போராட்டத்தை போராடுவோம். நமக்கு முன் வைத்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த கல்வியாண்டை நம்ம தொடங்குவோம். ஆசிரியர்களும் சிறப்பான முறையில் பணியாற்றணும், பிள்ளைகளும் அதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். அன்றைக்கி சொன்னாங்க பிரம்பை கையாடாததுனால இன்றைக்கி இப்படிப்பட்ட குற்ற செயல்கள்லாம் நிறையா வந்திருக்குன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வராதபடி நல்ல ஒழுக்கத்தோட போதகத்தைகளால் நம்ம கேட்டு இந்த கல்வி ஆண்டு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்லாண்டவரே, ஞானத்திற்கு ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கிறவரே, ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறீரே. கிறிஸ்துவானவர் இளமை பருவத்திலே தேவக்கிருபையிலும் மனுஷதேவிலும் ஞானத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததாக வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஞானம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 2022-23 கல்வி ஆண்டு வருகிற ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிறது. அதைத் தொடர்ந்து 21ஆம் தேதி 27ஆம் தேதி என்று சொல்லி பல்வேறு காலகட்டங்களிலே ஒவ்வொரு வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கிறதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆண்டவரே, அந்த அறிவிப்பை கேட்டு என்னுடைய பிள்ளைகள் சிறப்பான முறையிலே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள எந்த ஒரு சோர்வு மனப்பான்மையும் பலவீனங்களும் பிள்ளைகளுக்கு வராதபடி பாதுகாத்து கொள்ளும். தேர்வு எழுதவிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல பலனை தாரும், ஆரோக்கியத்தை தாரும். அதுபோல் நாங்கள் கேட்டது போல உற்சாகத்தை தாரும், சோர்வின் ஆவியை எடுத்து போடும் சுவாமி. இந்த பலவீனங்களும்
எந்த ஒரு தவறான விபரீதமான முடிவுகளும் பிள்ளையுடைய உள்ளங்களிலே வராதபடி ஒரு தோல்வி இன்னொரு வெற்றிக்கு அடிப்படை என்பதை உணர்ந்து அதையும் எதிர்கொள்ளத்தக்கதான கிருபையினை தாரும். நல்ல மதிப்பெண்கள் பெறட்டும், சிறப்பான எதிர்காலத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நாளிலே நான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.